சென்னை பட்ரோட்டில் அமைந்துள்ள நசரத் புரதம் என்ற பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளாக அரசுக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தை அப்பகுதிவாசிகள் ஆக்கிரமித்துள்ளனர். இந்நிலையில் கண்டோன்மெண்ட் அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் அப்பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இடத்தை காலி செய்யாததால் கண்டோன்மெண்ட் அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான இடங்களை ஜேசிபி மூலம் இடித்து தள்ளினர். இன்னும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான அரசுக்கு சொந்தமான இடங்களை கண்டறிந்து மீட்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடு முழுவதும் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். ஊத்தங்கரை அதிமுக நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஊத்தங்கரை அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாள் அனுசரிப்பு நகர செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. நகர அவைத் தலைவர் நவாப் ஜான் முன்னிலை வகித்தார். இதையொட்டி வந்தவாசியில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தரணிவேந்தன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் இருந்து வந்தவாசி 5 கண்பாலம் அருகில் உள்ள அறிஞர் அண்ணா சிலை வரை திமுகவினருடன் ஊர்வலமாக சென்ற MLA அம்பேத்குமார் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் கடந்த மாதம் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது. தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிலையில் குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது. இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள குறவர் இன மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பழனி முருகனுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு சென்றனர். சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் வனவேங்கை கட்சியின் தலைவர் இரணியன், பொருளாளர் உள்ளிட்ட குறவர் இனத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகத்தின் 2வது அகில இந்திய பெண்கள் கூடைப்பந்து போட்டி திருவள்ளூர் மைதானத்தில் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகமும் BNI மற்றும் CLL யங் இந்தியன்ஸ் உடன் இணைந்து நடத்துகிறது. இதில் மகாராஷ்டிரா, கேரளா, சத்தீஸ்கர், ஆந்திரா, டெல்லி, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம் என பல்வேறு மாநிலங்களை சார்ந்த 12 அணிகள் விளையாட உள்ளனர். இதில் முதல் பரிசு ரூபாய் 50,000, 2ஆம் பரிசாக 40,000, 3ஆம் பரிசாக 30,000 ரூபாயும், 4ஆம் பரிசாக 20,000 ரூபாய் மற்றும் சுழல் கோப்பைகளும் வழங்கப்படும். இந்த போட்டிகள் மாலை மற்றும் இரவு ஆட்டங்களாக நடைபெறுவதால் மின் ஒளி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மைதானத்தை சுற்றி 4 புறமும் ஸ்டீல் கேலரிகள் அமைத்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழக சேர்மன் தனபதி, தலைவர் கார்த்திக், செயலாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.